வணக்கங்க. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் ஒரு 4 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும் அனுப்புங்க. நிச்சயமாக இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? ஏங்க, நம்ம நோய் இல்லாமல் வாழணுங்க, மருந்து இல்லாமல் வாழணும், நீண்ட ஆயுளோடு வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். இந்த ஆசை உங்களுக்கு இல்லையா? எனக்கு இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். ஏன், இதை பார்க்குற அத்தனை பேருக்குமே இருக்குங்க. ஏன்னா நம்ம வயசு ஆக ஆகத்தான் இன்னும் கொஞ்சம் வாழலாமா, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாமா அப்படிங்கிற ஆசை திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கங்க, எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வருஷங்க. 120 வருஷமாக நம்ம வாழ்கிறோம். ஏங்க, ஒரு 60 வருஷம் 70 வருஷம் நான் நோய் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு தான் எல்லோரும் இன்றைக்கி நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஆயுள் காலம் 120 ஆண்டுகள். 120 ஆண்டுகள் யார் வாழ்ந்தானா? நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்கல்ல. நமக்கு உதாரணமே அவங்க தானே. நம்ம குலதெய்வமே அவங்க தானேங்க, நம்ம முன்னோர்கள் தானே. அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு போங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் குடும்பத்தோட காரில் வேனில் நம்ம போய் சாமி கும்பிட்றது இல்லையா? இப்படி நம்ம முன்னோர்கள் அந்த ஆயுள் எப்படி அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தது. 100 வருஷம் வாழ்ந்தாங்க. 90, 100, 110 கூட வாழ்ந்திருக்காங்க. 120 தாண்டி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ முடியலையே. இப்போது எல்லாமே தெரியுது, ஆனால் ஆரோக்கியமாக வாழ முடியல. ஆனால் அவங்க வாழ்ந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி படிப்பறிவு கிடையாது, கல்வி அறிவு அன்றைக்கி கிடையாது. அதே போல் விழிப்புணர்வு எங்கே அவேர்னஸ் இருந்துச்சு? எந்த அவேர்னஸும் கிடையாது. ஊரில் ஒருத்தர் பட்டப்படிப்பு படிச்சிருந்தாவே ஒரு பெரிய விஷயங்க. டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, சேட்டலைட்லாம் எங்கெங்கே இருந்துச்சு? வானத்தை பார்த்து தான் நேரத்தை கணிப்பாங்க. அப்படி வாழ்ந்த காலத்தில் நோய் இல்லாமல், மருந்து இல்லாமல், நீண்ட ஆயுளோடு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. காரணம் அவர்களுடைய உணவு முறை. என்னங்க உணவு சாப்பிட்டாங்க? அப்படி கம்மஞ்சோறு சாப்பிட்டாங்க, சோளச்சோறு சாப்பிட்டாங்க, ராகி களி சாப்பிட்டாங்க, வரகரிசி, திணையரிசி, சாமை, குதிரவாளி, கருப்பு கவனி, காட்டு யானம், மூங்கில் அரிசி, இப்படி சிறுதானிய உணவுகள் ஒரு வேளைங்க. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன் எத்தனை வேளை சாப்பிடணும் தெரியுமா? முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஒரு வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகின்னு சொன்னாங்க. 3 வேளை சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2 வேளை தான் சாப்பிடணும். நம்ம முன்னோர்களும் அப்படி தான் சாப்பிட்டாங்க. காலை மாலை 2 வேளை சாப்பிட்டாங்க. காலை உணவு 9 மணிக்குள்ளாக இருந்தது. இரவு உணவு பார்த்திங்கன்னு சொன்னால் சூரிய அஸ்தமனத்தை போய் சாப்பிட்ருவாங்க. 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. 8 மணி 9 மணிக்கு ஊரே தூங்கிடுங்க. 2 வேளை சாப்பிட்டாங்க. கடின உழைப்பு இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை வேளை சாப்பிட்றோம்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். அடுத்து பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஸ்நாக்ஸு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்வீட் ஸ்டாலில், பேக்கரி கடையில் அல்லது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் சத்து இருக்கா? இதனால் நமக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு நீங்கள் எண்ணி பார்த்துக்குங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா? பொரிக்கடலை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, பட்டாணி, உப்புக்கடலை, சோளக்கருது, சக்கரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, அதே போல் பனங்கிழங்கு, நவாப்பழம், இளந்தப்பழம், கொடுக்காப்புளிப்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், கரும்பு, அதே போல் நொங்கு, பதனி, இளநீர், மோர், எலுமிச்சம்பழச்சாறு, இதைத்தாங்க தின்பண்டாங்களா அன்றைக்கி பெரியவங்களும் சாப்பிட்டாங்க, குழந்தைங்களுக்கும் கொடுத்தாங்க. அதனால தான் அவங்க நோய் இல்லாமல், மருந்து இல்லாமல், ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தாங்க. அதற்கு பிறகு உடல் உழைப்பு, எல்லாருக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், உடலில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இயக்கத்தை கொடுத்தாங்க. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரலையும் அவங்கவுங்க வேலையை, அவங்க தோட்ட வேலையை, வீட்டு வேலையை, தன்னுடைய வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. குனிஞ்சு நிமிர்ந்து ஓடி ஆடி இறங்கி ஏறி வேலை செஞ்சாங்க, சைக்கிள் ஓட்டினாங்க, நடந்தாங்க. எந்த நோயும் இல்லைங்க. எங்கே அங்கே ஆஸ்பத்திரி இருந்துச்சு? ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, ஆஸ்பத்திரி இல்லை, டாக்டர் இல்லை, பரிசோதனை இல்லை, மருந்து இல்லை, நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க. காரணம் உணவு முறை, உழைப்பு, மன மகிழ்ச்சி. இதுதாங்க இதற்கு முழு காரணமாக இருக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் எண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு போய் இப்போ வீட்டுக்கு வீடு நோயாளிகளுடைய எண்ணிக்கை தாங்க அதிகமாயிருச்சு. உணவுக்கு பதிலாக என்ன சாப்பிட்டுட்ருக்கோம்? தட்டில் போட்டு சாப்பிட்லைங்க, மருந்து மாத்திரையாக டானிக்க. அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளை கொண்டாந்து நிறுத்திடுவோம். நம்ம நினச்சா இதையும் நம்ம செஞ்சுருவோம். எதெல்லாம் சாதிக்கிறோம் இதையும் கண்டிப்பாக நம்ம செஞ்சுருவோம். முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? உணவு தான் மருந்தாக அவர்களுக்கு இருந்தது. இன்று எல்லோருக்கும் மருந்து தான் உணவாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? அப்போ நாம் என்ன செய்யணும்? விழித்து கொள்ள வேண்டாமா? எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு
எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, எல்லாருமே படிச்சிருக்கிறோம், உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் உற்று நோக்கிறோம், பயங்கரமாக பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம், சண்டை போடுறோம். ஆனால் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு இல்லையேங்க. சாப்பிட்ற நேரம் தூங்கிட்டு இருக்கிறீங்க, உழைக்கிற நேரம் சாப்பிட்டுட்ருக்கிறீங்க, பகலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூங்குறீங்க, இரவு முழுசும் வேலை செய்கிறீங்க, கண்டதை சாப்பிட்றீங்க, கண்ட நேரம் சாப்பிட்றீங்க, கண்ட இடத்துல சாப்பிட்றீங்க. நோய் வராமல் என்னங்க செய்யும்? சர்க்கரை நோய் இருக்குது, இதய நோய் இருக்குது, புற்றுநோய் இருக்குது, மூட்டு வலி, ஆஸ்துமா, கருப்பையில் கட்டி, சினைப்பையில் கட்டி, தைராய்டு பிரச்சனை, வயிற்று புண்கள், சொல்லிக்கிட்டே போகலாங்க. மொத்த நோய்கள் எவ்வளோ தெரியுமா? 4448ங்க நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். ஆச்சரியமாக இருக்கா? இவ்வளோ நோய்களும் இருந்துச்சானா இருக்குங்க. ஆனால் அன்னைக்கு இல்லை, இன்றைக்கி இருக்குதுங்க. வீட்டை போய் தட்டி கேளுங்க, எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? 5 பேர் இருக்கோம். எத்தனை பேர் மருந்து சாப்பிட்றீங்க? எல்லாரும் சாப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை கூட விட்டு வைக்கிறது இல்லைங்க. ஏங்க, பிரசவத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. அன்றைக்கி எத்தனை குழந்தை இருந்துச்சு? ஒவ்வொரு வீட்லேயும் 5 குழந்தை, 10 குழந்தை, 15 குழந்தைங்க சுகமாக பிரசவமாச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரு உண்டாவதற்கு மருந்து, கரு வளர்வதற்கு மருந்து, கருவை வெளியே எடுப்பதற்கு இன்றைக்கி அறுவை மருத்துவம் போகுது. அப்படின்னா அதற்கு யார் காரணம்? மருத்துவர்கள் கிடையாது, நாம் தான் காரணம். நம்மளுடைய உணவு முறை மாறிவிட்டது, நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது, நம்மளுடைய பழக்க வழக்கம் மாறிவிட்டது. நம்ம மனசு சந்தோஷமாக இல்லைங்க, அப்புறம் என்ன ஆகும்? நோய் தான் வரும். இன்றைக்கி குழந்தையின்மை பாக்கியம் உணவு முறையால் ஏற்பட்டது, நம்மளுடைய வாழ்க்கை முறையால் ஏற்பட்டது. இதுதாங்க இன்றைக்கி குழந்தையின்மை பிரச்சனைக்கு காரணம். ஏன்னா எத்தனை பேருக்கு உடல் பருமன் பிரச்சனை, ஒபிசிட்டிக்கு நீ எவ்வளோ பேர் செலவு பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒரு கணம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகி கூட இன்னும் மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முடியவில்லை. நோய் ஒரு பக்கம் விரட்டிக்கிட்டே இருக்குதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். அதுவும் பெண்கள் எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை பிரச்சனை. வீட்டிலையும் பிரச்சனை, வெளியில் போனாலும் பிரச்சனை. என்ன பண்ணுவாங்க? யாரை பார்ப்பாங்க? தன்னை பார்ப்பாங்களா? குடும்பத்தில் உள்ளவங்களை பார்ப்பாங்களா? இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏங்க, மருத்துவமனை எங்கெங்கே இருக்குது? நம்மளுடைய சமையல் அறை தாங்க மருத்துவமனை. அங்கே இருக்கின்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்றவங்க தாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன மருந்தாக சாப்பிட்டாங்க? ஆஸ்பத்திரிக்காக போனாங்க, பரிசோதனையாக பண்ணாங்க. அப்பவும் என்னங்க, இறப்பு 1-2 தாங்க இருந்துச்சு. இப்போ மட்டும் இறப்பு இல்லையா என்ன? எல்லாமே இருக்குங்க. சமையல் அறை தான் மருத்துவமனை. அங்கே இருக்கின்ற உணவுப் பொருட்களை ஒழுங்காக சாப்பிட்டா நோய் வருமா நமக்கு? இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது, வெங்காயம் இருக்குது, மிளகு இருக்குது, ஜீரகம் இருக்குது, பெருங்காயம் இருக்குது, மஞ்சள் இருக்குது, என்னங்க இல்லை? கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, காயில் எல்லாம் எடுத்துங்க. இயற்கையோடு நீங்கள் இணைஞ்சு வாழ பாருங்கள், வாழ பழகிக்கொள்ளுங்க. எப்படிங்க உங்களுக்கு நோய் வரும்? அதே போல் இயற்கை உந்தல்கள் பாருங்கன்னா எல்லாத்தையும் நம்ம அடக்குவோம். சிறுநீர் அடக்கிறது, மலத்தை அடக்கிறது, பசி அடக்கிறது, தூக்கத்தை அடக்கிறது. அதே போல் கொட்டாவி, அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கண்ணீர், இப்படி 14 வேகங்களாக சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இயற்கை உந்தல்களை அடக்கினாலும் நோய் ஏற்படும். அதைத்தான் இன்றைக்கி எல்லோரும் செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லாருக்கும் நோய். சிறுநீர் வந்தால் கழிக்கிறது இல்லை, பசி வந்தால் சாப்பிட்றதில்ல, தூக்கம் வந்தால் தூங்குறது இல்லை. ஏன்னா தூங்குற நேரம் பூரா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க இரவில். அன்றைக்கெல்லாம் இப்படி இல்லையே. அதனால தாங்க எந்த நோயும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலோக பாத்திரங்களை பயன்படுத்துவாங்க, மண் சட்டியை பயன்படுத்துவாங்க. மண் சட்டியில் சமைச்சாங்க. பித்தளை பாத்திரம், தாமிர பாத்திரம், வெள்ளி பாத்திரம், இது தாங்க அவங்க பயன்படுத்தினாங்க. விறகடுப்பில் சமைச்சாங்க, திறந்த வெளியில் அன்றைக்கெல்லாம் மலங்கழிச்சாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் அதே போல் கோரப்பாயில் படுத்தாங்க. வேலை பாருங்கள், ஃபிசிக்கல் ஒர்க்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைக்கிறது, ஆட்டுக்கள் அரைக்கிறது, உரலில் இடிக்கிறது, துணியை துவைக்கிறது, அதே போல் வீட்டு வேலை, காட்டு வேலை, தோட்ட வேலை, இதெல்லாம் பார்த்ததுனால தான் அன்றைக்கி ஆரோக்கியமாக இருந்தது. உடம்பில் எங்கேயும் அடைப்பு ஏற்படலை, ஒபிசிட்டி இல்லை, குழந்தையின்மை பாக்கியம் இல்லை. அதே போல் புற்றுநோய் அன்றைக்கி இல்லைங்க, தைராய்டு இல்லைங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? தாமிர உலோக பாத்திரங்களை நம்ம முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க. உலோக பாத்திரம், தாமிர உலோகம் இந்த தைராய்டு வராமல் தடுத்தது, புற்றுநோய் வராமல் தடுத்ததுங்க. அதே போல் இந்த வெண்புள்ளி வெண்படை நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் காப்பர் என்று சொல்லக்கூடிய தாமிரத்திற்கு இருக்கிறது. நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணி படித்து பாருங்கள், அந்த உண்மை உங்களுக்கெல்லாம் புரியும். அதனால் மக்களே, என் மக்களே, தமிழ் மக்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ வீடியோலாம் பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க? எங்கள் சினிமாவுக்கு போனால் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் செலவழிக்கிறீங்க, பொறுமையாக பார்க்குறீங்க. இந்த ஆரோக்கியத்தை பற்றி நான் இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு இருக்கிறேனே, நீங்கள் திரும்ப திரும்ப இதை போட்டு கேளுங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நம்மளுடைய மக்கள், குறிப்பாக இந்திய மக்கள் இல்லை, உலக மக்கள் அனைவரும் நோய் இல்லாமல் வாழணுங்க. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது போல் மருந்து இல்லாமல் வாழணும். அதுதான் முழுமையான வாழ்க்கை.
அதோட நீண்ட ஆயுளோடு வாழணுங்க. அதுதானங்க எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். இப்படி வாழ்ந்தால் போதுமா? சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? எவ்வளவு சொத்து இருந்து என்ன பண்ணுறது? நம்ம நல்லா இருந்தால் தானே அந்த சொத்தை அனுபவிக்க முடியும். அதனால தான் சொன்னாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னார்கள். ஏங்க, சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் வரைய முடியும். இந்த உடம்பு நல்லா இருந்தால் தாங்க நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. அதனால் என் மக்களே, தமிழ் மக்களே, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த புத்தாண்டு செய்தி என்னவென்றால், அனைவரும் நோயில்லாமல் வாழ வேண்டும், அனைவரும் மருந்தில்லாமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும், அனைவரும் நீண்ட ஆயுளோடு 100 வருஷமாவது வாழ வேண்டும். அந்த 100 வருட வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருந்தால்தான் நிறைவான பிறப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இந்த புத்தாண்டை நீங்கள் கொண்டாட வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.